என்னோட ஜேர்னி ஆஃப் ரீடிங் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றேன். நான் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் இருக்கிறப்ப we go to our aunt's house. அங்க வந்து நிறைய புக்ஸ் வச்சிருப்பாங்க. கல்கி, சாண்டில்யன், இந்துமதி, சிவசங்கரி, சுஜாதா இவங்களோட நாவல்ஸ் எல்லாம் மேகசின்ஸ்ல வரதை வந்து அவங்க பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நாங்க போய் விளையாடுற டைம் போக we would sit and read sometime. என்ன செய்ய அப்படின்னு தெரியாது, போர் அடிக்கிற சமயங்கள்ல அந்த புக் ஷெல்ஃபை கொஞ்சம் தேடி என்னென்ன பிடிக்குதோ சும்மா ஜஸ்ட் லைக் தட் we started reading. அப்படிதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ரீடிங் வந்து ஆரம்பிச்சது. தென் அகெயின் மை ஃபாதர் ஹேட் ராமாயணா, மகாபாரதா இது மாதிரி முக்கியமான புக்ஸ் எல்லாமே வந்து பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வித்தின் 15 to 16 இயர்ஸ் வி கம்ப்ளீட்டட் ரீடிங் ராமாயணா, மகாபாரதா. இது எல்லாமே பிக்சர்ஸோட அந்த ஃபுல் புக்குமே இதுவும் வந்து மேகசின்ஸ்ல வரதை பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ரீட் பண்ண ஆரம்பிச்சது தான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீடிங் தமிழ் நாவல்ஸ். அப்புறம் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் எங்க கலீக்ஸ்க்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்ஸ் சர்க்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சர்க்குலேட் பண்றப்பதான் ஐ காட் தி சான்ஸ் ஆஃப் ரீடிங் இங்கிலீஷ் நாவல்ஸ். ரொம்ப சிம்பிள் நாவல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இம்ப்ரூவ் ஆகி சிட்னி ஷெல்டன் வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு கோஸ் டு சம் அதர் லெவல். இந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் என்னுடைய ஜேர்னி. எதுக்காக இதை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ரீடிங் ஹேபிட் வந்து நமக்குள்ளே இன்கல்கேட் ஆகிறதுக்கு வேறு யாரும் தூண்டுகோலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மளை சுற்றி உள்ளவங்க யாராவது வாசிச்சுட்டு இருக்கணும், ரீட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணி நீ ரீட் பண்ணால் பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படிலாம் சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம கண் பார்வையில் புக்ஸ் இருந்தாலே போதும். நம்ம சும்மா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கேஷுவலாக நம்மளை அறியாமல் போய் புக்ஸ் எடுத்து பிள்ளைங்க வாசிக்க ஆரம்பித்தாலே போதும். டெஃபினெட்லி இட் வில் பிகம் அ ஹேபிட். இன்றைக்கி உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரீடிங் ஹேபிட்டை இந்த மெத்தடில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது இன்கல்கேட் பண்ணலாம், அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணலாம். புக்ஸ் நிறைய வாங்கி போடுங்க வீட்டில். விளையாட்டு ஜாமானோடு சேர்ந்து புக்ஸும் இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக they will definitely read. அவங்களோட ப்ராக்சிமிட்டியில் புக்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹேபிட் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே உருவாகும். ரீடிங்கையே இந்த அளவுக்கு எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜென்ரலாகவே லாங்குவேஜ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு சைல்டு வந்து கிளாஸை கவனித்தா போதும், மெமரைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கிளாஸை கவனித்து புரிஞ்சால் போதும், he or she will be able to write something on her or his own. இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஈஸியாக்கி கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த மோட்டிவேஷன் நான் பண்ணலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறேன்.